வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபீஸ் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரானை வச்சு ஒரு சூப்பர்வான 2 டிஷ். அந்த 2 டிஷ்ஷும் ஒரு ரீஜனில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய டிஷ். அங்கே எப்படி செய்வாங்க, இந்த டிஷ் எப்படி அங்கே பாப்புலர், இந்த விஷயங்களை தாண்டி இந்த ப்ரான் டிஷ் A to Z யூஸ் பண்ண போகிறோம். ஹெட் டு டெயில் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ப்ரான் ரோஸ்ட்டுக்கும் ப்ரான் ரசத்துக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது எப்படி பிளான் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் அப்படி தான் பிளான் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ரோஸ்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா, அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான புளியெல்லாம் இல்லைலாம் தண்ணிலாம் நல்லா போட்டு ஊற வச்சுட்டோன்னா அது ஊறிக்கிட்டே இருக்கும். சைட் பை சைட் அதுக்கு தேவையான வெஜிடபிளை டக்குன்னு கட் பண்ணுறோம், ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறோம். எஸ்பெஷலி இந்த ப்ரான் ரோஸ்ட்டில் முட்டையை போட பார்த்தா அது ஒரு மேஜிக் நடக்கும். மதுரைலாம் ஒரு டிஷ் கூட உண்டு, மதுரை ப்ரான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எக்லாம் போட்டு தருவாங்க. அது ஏன் மதுரை ப்ரான் நிறைய வாட்டி எனக்கு தெரியல. அண்ட் ஒரு கடைக்கு அது டிஃபர் ஆகிட்டே இருந்தது. நான் இதுக்கு வச்ச பேர் பார்த்திங்கன்னா ப்ரான் முட்டை பெப்பர் ரோஸ்ட். செம்மையாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரெசிபீஸை பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் பெரிய வெங்காயத்தை நம்ம சாப் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரோஸ்ட் 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று நார்மலி ப்ரான் விலை அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ கம்மியான ப்ரான் யூஸ் பண்ணுறவங்க, பெரிய ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க தான் மதுரை சைடில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இந்த எக்கை சப்ஸ்டியூட்டாக, அதாவது ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுக்கோ இல்லைனா அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வரணுன்றதுக்காகவும் அந்த எக்கை போட்டு பொடி மாஸ் மாதிரி கிடையாது, இது ஒரு ப்ராப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோஸ்ட்னால் அதில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தேவையான எலமெண்ட் எல்லாமே போட்டு டேஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிரியாணி கூட இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், வேறு லெவல். ஸோ அதுக்கு தான் நம்ம சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது 2த்தையும் சாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் எடுத்தாலும் கரெக்டாக பீல் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு சின்ன கடாயில் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ண போகிறோம் வெங்காயத்தை. ஸோ நைஃப்பில் சாப் பண்ணுறதை விட நம்ம ஒரு சாப்பரில் போட்டு டக்குன்னு அதை சாப் பண்ணி முடிச்சிட்டோன்னா, நெக்ஸ்ட்டு தக்காளியும் சாப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வெஜிடபிள் நம்மளுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்து சைட் பை சைட் நம்ம ப்ரான் தலை ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக நான் புளி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி சோக் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ்ட் நீங்கள் பார்த்து நார்மலாக தானே இருக்குது, ஈஸியாக தானே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ப்ராசஸ், குக்கிங் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் இது ஒரு 2 விதமாக இந்த ரெசிபி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான் டிஷ். அதை தாண்டி நீங்கள் ப்ரான் கம்மியாக இருக்குது ஆனால் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு இந்த டிஷ்ஷை கொடுக்கணுன்னா எக்கை போட்டு ஒரு சூப்பரான ஃபில்லர் டிஷ்ஷாக இதை நீங்கள் மாற்ற முடியும். ஓகே, நம்ம வெங்காயத்தை சாப் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு சாப்பர் மிஷினில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஆனியனையும் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம தக்காளியை சாப் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கீரி போட்டுட்டு அதையும் சாப்பரோவில் போட்டுடலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க பார்த்து நாமளும் அப்கிரேட் பண்ணிக்கணும். அதுவும் அவுட்டோரில் வேறு சமைக்கிறோம். சாப் பண்ணுறதுக்கு நான் நிறைய எபிசோடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே விஷயத்தை தான் பண்ண போகிறோன்னு பார்த்து அதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. தக்காளி மட்டும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சாப் பண்ணோடனே அது தண்ணியை விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொரு தக்காளி நீங்கள் அதிலே போட்டு சாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம
ப்ரான் முட்டை பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு குக்கிங் தான். அந்த குக்கிங்க்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றணும் கடாயில். அதில் தான் நீங்கள் முட்டையை பொரிச்சு எடுக்கணும். முட்டையை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொக்குமாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானை போட போகிறோம். இப்படி தான் இருக்க போகுது ப்ரொசீஜர். அண்ட் இது வந்து ஒரு தின்னான மசாலாவாக இருக்கும். அதாவது ஒரு செமி தொக்கு மாதிரி இருக்கும். ரொம்பவும் ட்ரையாக இருக்காது, ரொம்பவுமே கிரேவியாகவும் இருக்காது. ஒரு செமி தொக்கு மாதிரி இருக்கும். ரசத்து கூட போகிறதுக்கான ஒரு 100 பொருத்தமும் ஆப்டாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முட்டையை பொரிக்கிறதுக்காக தான் நான் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் நம்ம வேறு எதெல்லாம் குக்கிங் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் முட்டையை நம்ம பொரிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து முட்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை பொரிக்க போகிறோம். இந்த முட்டை பொரிய பார்த்து மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த முட்டைக்கு மேலே பெப்பரும் உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஸ்க்ராப் பண்ணி விடணும். அப்போ தான் வரும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பிரச்சனை இல்லை. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கீழே லைட்டாக அந்த மாதிரி குக் ஆனோடனே நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது பொரியும். அதேமாதிரி மேலே வந்து எண்ணெயை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் முட்டை பொரிஞ்சு வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி பலூன் மாதிரி வருது பாருங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க. எண்ணெயில் இந்த மாதிரி பண்ண பார்த்து எண்ணெய் வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 3-4 முட்டையை ஸ்க்ராப் பண்ணி விட்டோன்னா அழகாக ஸ்க்ராம்பிள் ஆகிடும். அவ்வளோதான். திருப்பி அதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அதே மாதிரி இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இதை நம்ம போட பார்த்து கொஞ்சம் கையில் உதுத்து தான் போடுவோம். அப்போ அது உங்களுக்கு ப்ரான் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சேம் இதே மாதிரி மீதி 3 முட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோ இறாவுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 1 கிலோவுக்கு ஒரு 6 முட்டை இல்லை 5 முட்டை இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப். நம்ம ஆல்ரெடி முட்டை எதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுட்டு இது நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பே லீஃப் இருக்கு இல்லையா, அது ஒரு பீஸ் ஏலக்காய், ஒரு 2 பீஸு கிராம்பு, கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ, இவ்வளோ தான். மேஜிக் லீஃப், கறி லீஃப் அவங்கள அப்படி சலசலன்னு உள்ளே இறக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீரி உள்ளே அனுப்புவோம். எப்போதுமே ஸ்பைஸ் போட்டால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்பைஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் எண்ணெயில் வரணும். எண்ணெய் அப்படியே ஒரு மேஜிக் எண்ணெயாக மாறணும். அப்போ தான் நம்ம குக் பண்ண பார்த்து எல்லா இடத்துக்கும் அந்த ஸ்பைஸ் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே போய் சேரும். இப்போ இதில் பச்சை மிளகாவோட ஸ்பைசினஸ் இருக்குது, நம்ம போட்ட ஹோல் கரம் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் இருக்குது, கறி லீஃபோட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. முட்டை போட்டதுனால இந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ அதனால எதுவுமே உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறமே, சின்ன வெங்காயம் ஏன்னு நினச்சி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ நான் வந்து ஒரு 1 கிலோ எறா எண்ணெய் நிறைய இருந்த மாதிரி இருந்தது, பொங்கி வந்தது. இப்போ பார்த்தீங்களா சின்ன வெங்காயம்லாம் போட்டோடனே அப்படியே கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள்,
அப்புறம் மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை இப்பயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாவ்! இப்போ பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நம்ம போட்ட ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் நல்லா சுண்டணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. எப்போதுமே தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் மறந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வேறு சேர்த்துருவீங்க. ஸோ அதனால் அது கூட மஞ்சத்தூள் போடுறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மசாலா ஒரு சைடு தள்ளிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சைடு கேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம சேர்த்து மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். மசாலா முதல்ல சேர்க்குறது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதுதான் நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக குழம்புத்தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மீன்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு ஹோல் கரம் மசாலா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போடணும். ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் இது கை விடாமல் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறோம், அது எப்போன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். சைட் பை சைடு நம்ம இதை குக் பண்ணுறதுக்கு இன்னொரு அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது சைடு குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரசத்துக்கு தேவையான விஷயத்தில் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எறாவோட தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் க்ளோஸில் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு க்ளோஸ்லேயும் காட்டுறேன். இந்த மாதிரி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெல் ஓடை எடுத்துகிட்டு அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டர்ட்ஸ் இருக்கும். அந்த டர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா தலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய எறாவில் தலையிலே அவ்வளோ சதம் இருக்கும். அதில் தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் ரசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் சைட் பை சைடு இதை மறக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இன்கேஸ் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சட்டின்னு பார்த்து அதுக்கான டேஸ்ட் எல்லாம் இருக்க மாதிரி ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் டைம் டு டைம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லோ குக்கிங் ஃபார் அ லாங்கர் டைம். பட் ரிசல்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த எண்ணெய்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உப்பு இதை போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி கொஞ்சம் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, ஆனால் வார்மாக இருக்கணும். அதை போட்டு ஒரு வாட்டி அலசி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெடி. இப்போ இங்கே சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக நம்ம சூடு பண்ண போகிறோம். சூடு பண்ணதுக்கப்புறம் தலையை க்ளீன் பண்ணிட போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு ரசத்தை நம்ம தாளிப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ப்ரானில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறதுனால முன்னாடி கொஞ்சம் பச்சை தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் கொதிச்சிட்டா உங்களுக்கு குக்கிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ். இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இதை க்ளீன் பண்ணி நார்மலாக நீச்சு வாசனை அடிக்குதுன்னுவாங்களா, அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல முட்டையை போட போகிறோம், அப்புறம் பெப்பர் போட போகிறோம், லாஸ்ட்டாக தான் ப்ரானை ஆட் பண்ண போகிறோம். ஸோ முட்டையெல்லாம் ஆட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அழகாக நம்ம இங்கே வச்சு ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டையை கையில் சும்மா உதுத்து போட்டிங்கனாலே போதும். ஒரு எறா சைஸுக்கு நீங்கள் உதுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்லலாம் இப்போ இந்த டிஷ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மதுரை எறானோ இல்லைனா வந்து
பெப்பர் ப்ரான் ரோஸ்ட்டுனும் முட்டை பெப்பர் ப்ரான் ரோஸ்ட்டும் நிறைய பேரில் சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இது மதுரைக்காரங்களுக்கு நிறைய வந்து பரிச்சயமான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மசாலா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு எறாவையும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எறாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக அதில் வந்து ஒரு ஷெல்லும் நான் விட்டுருக்கேன் வால் பகுதியில். இப்படி இருக்க பார்த்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த வாலை நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அதை மென்று சாப்பிட்றது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் ப்ரானை இறக்க போகிறோம். அவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நிறைய பெப்பரை போட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் நிறையவே தாராளமாகவே நம்ம போடணும். ஏன்னா ரெசிபியே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரான் முட்டை பெப்பர் ரோஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். அண்ட் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி சாப்பிட பார்த்து நல்ல ஒரு ஸ்பைஸியாக காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சால்ட் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் எடுத்து போட்டு மொல்லமாக குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே ப்ரான் வந்துகிட்டே இருக்க பார்த்து ரசத்துக்கு தேவையான விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல், அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான மிளகுக்கு அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஃபைன் பவுடர் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஒன்றும் பாதியமாக உடஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மெயின் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கு தேவையான கரைசலை ரெடி பண்ணிக்க போகிறோம். இல்லை ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கரைச்சிக்கலாம். கரைக்கு பார்த்து இதில் ஒரு தக்காளி நல்லா நம்ம பிணைஞ்சி விட்டு அதையும் கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தேவையான கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை தாளிப்பு போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஃபைனல் டச் ஸ்பைஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது சைடு குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ ரசத்துக்கு தேவையான தாளிப்பு போட போகிறோம். ஸோ ரசத்துக்கு நீங்கள் தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். அந்த விஷயம் என்னன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது சேர்த்ததுக்கப்புறம் தாளித்தது அண்ட் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா. சேம் அதே ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ சட்டி நல்லா சூடாகட்டும். இங்கே பார்த்தீங்களா ஒருத்தவன் தள்ளப்புள்ளன்னு ரெடி ஆகினுக்கிறான் பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பைசியான டிஷ் தான் அது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நான் ஸ்பைசியெல்லாம் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. நல்ல ஒரு காரசாரமான டிஷ் தான். அண்ட் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கொஞ்சமாக நம்ம ரச சட்டியில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா. ரசத்துக்கு தேவையான நம்ம நார்மலாக சில பேர் வந்து கருவேப்பிலை போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மல்லி தான் நிறைய ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவோட தலையை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் போடணும். போட்டு இது ஒரு வதக்கிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பூண்டு, சீரகம், மிளகு இதை நம்ம இடித்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருந்த கரைசல் இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, கடைசியாக நம்ம அதை மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரணும், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி ப்ரான் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ப்ரான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ப்ரானை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ரசம் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கொதி வந்தோடனே மல்லி மட்டும் போட போகிறோம். ஸோ அதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ தலைவனை ஃபைனல் ஃபினிஷ் பண்ணோன்னா இவனை ரெடி ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஃபீஸ்ட் ரெடி ஆகிடும். அடா 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 அடா, இறாலாம் நல்லா சுருங்கி முட்டைலாம் நல்லா மருகி வேற மாதிரி ரெடியாக இருக்கிறான் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு என்னன்னு சரி பார்த்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை, 1 கிலோ இறா, இந்த மாதிரி ஒரு ரசம், பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டிஷ் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ்ஷை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரான் டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது வந்து மதுரை ரீஜியனில் ப்ளஸ் ஒரு 2 டயர் சிட்டியில் தான் ரொம்பவே பாப்புலராக இருக்கும். எஸ்பெஷலி முட்டையை எண்ணெயில் வறுத்து அது கூட ஒரு ப்ரான், அதுவும் நிறைய சின்ன வெங்காயம் தொக்கு, இது எல்லாத்தையும் செய்ய பார்த்து எங்களால் வந்து செய்ய பார்த்தே அந்த ஃபீல் எங்களுக்கு நல்லாவே இருந்தது. அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை அது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துச்சு. அதே மாதிரி ஹெட்டை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய ப்ரானாக இருந்தாலும் சரி சின்ன ப்ரானாக இருந்தாலும் சரி ஈஸியாக தூக்கி போட்டுருவோம். அந்த ஹெட்டை வச்சு ஒரு ரசம், அதுவும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ரெசிப்பியை இதே ஃபார்மேட்டில் செஞ்சு கொஞ்சமாக வெள்ளை சாதத்து கூட நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒன் ஆஃப் உங்கள் ஃபேவரட் ரெசிப்பியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.